ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் எல்லாரையும் குடும்பமாய் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நம்முடைய வீடுகள் தோறும் கர்த்தர் இந்த நாட்களில் செய்கிறதான மகத்துவமான காரியங்கள், இந்த மறுசீரமைப்பு, இந்த காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக நாளில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது இதுக்கு இந்த நாளில் தியானத்திற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு அதிலிருந்து நம்ம தியானத்தை ஆரம்பிப்போம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:18. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இந்த நாளிலே நம்ம பார்க்க இருக்கிறதான இந்த காரியம், கர்த்தர் நமக்கு சொன்னதான வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வார்த்தைகள், அது நிறைவேறும்படியாக, அதாவது அது எல்லாமே நிஜத்திற்கு, அதாவது ரியாலிட்டிக்கு வெறும் வார்த்தையாக இருக்கிறது எப்படி நிஜத்திற்கு வரப்போகுது, அந்த மாதிரி காரியங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்கணுன்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும், நம்முடைய ப்ரேயர்ஸ் எப்படி இருக்கணும். அதாவது வார்த்தைகளிலே, வாக்குத்தத்தங்களிலே இருக்கிற கர்த்தருடைய வசனங்கள் நிறைவேறும்படியாக நிஜத்தில் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்படி நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்றத குறித்து தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லா காலங்களிலுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு 100க்கு ஒரு 10% தான் நம்ம நினைச்ச உடனே நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். மிச்சம் 90% என்னதான் பண்ணுறோம் அப்படின்னா, ஜெபத்தில் காத்திருந்து ஒரு சில காரியங்களை போராடி தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ அது ஏன் அப்படின்னா, நிறைய நேரங்களில் நம்ம அதை ஆவிக்குரிய முதிர்ச்சியில் நம்ம அதை கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். சரி, கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்திற்காக இதை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி. இல்லை, ஒரு சிலர் அதையே காரணமாக வச்சு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறவங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. வாக்குத்தத்தத்தை சொல்லியிருப்பாங்க, வாக்குத்தத்தம் தேவன் அவங்களுக்கு சொல்லியிருப்பாரு. பட்டு காத்திருந்து சோர்ந்து போய் என்ன இந்த ஆண்டவர் ஒன்றும் பண்ண மாட்டேன்றான்னு சொல்லிட்டு தேவனை விட்டு பின்வாங்கி போன கூட்டத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அதுக்கு மத்தியில் கர்த்தர் நம்ம எல்லார குறித்துமே அவர் வைத்திருக்கிறதான திட்டம் உன்னதமானதும் நன்மையானதும் தீமைக்கு ஏதுவானது இல்லை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 29:11 வாசிக்கிறோம். தீமைக்கு ஏதுவானது அல்ல, நான் உன்னை குறித்து வச்சிருக்கிற நினைவுகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானது அப்படின்னு சொல்லி அவ்வளோ தெளிவா தேவன் சொல்றாரு. அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு புறம், இன்னொரு பக்கம் அது வெளிப்படும்படியாக காத்திருக்கிற ஒரு காலம் இன்னொரு புறம். இப்போ இது ரெண்டுமே வேற வேற டைம் லைன்ல வேற வேற சூழ்நிலைகளில் இருக்கிறது. ஆனா இங்க சொன்ன வார்த்தை நிஜத்துல நிறைவேறணும்னா இந்த ரெண்டுக்கும் நடுவுல பாலமா செயல்படுறது தான் நம்முடைய ஜெபம். ஸோ இந்த ஜெபத்துல பல விதங்கள் இருக்குது. நம்ம நார்மலா நம்ம வெறும் விண்ணப்பம் மட்டும் செய்யற ஜெபங்கள் இருக்குது, நம்ம துதிக்கிற காரியங்கள் இருக்குது, இல்லை தேவ சமூகத்துல மன்றாடுகிறது இருக்கு, மற்றவங்களுக்காக, குடும்பத்தாருக்காக நம்ம மன்றாடி ஜெபிக்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்குது. ஸோ அதுல இந்த பக்கம் ஒரு வாக்குத்தத்தம், இந்த பக்கம் நிறைவேறும்படியாக காத்திருக்கிற காலம், இது ரெண்டையுமே இணைக்கும்படியாக நம்ம எப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும். சில நேரங்கள்ல நம்ம காத்திருப்போம், சில நேரங்கள்ல அதுக்காக ஒரு யுத்தம் செய்யற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், சில நேரங்கள்ல எல்லாம் செஞ்சிருப்போம். ஆனா ஒரு சில நேரங்கள்ல அங்க தேவைப்படுது என்னவா இருக்கும் அப்படின்னா, விசுவாசமா தான் இருக்கும். எல்லாம் கரெக்டா இருக்கும், ஜெபத்துல கரெக்டா இருப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா நம்ம விசுவாசத்துல நம்ம குறைவுள்ளவர்களாக நம்ம இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்போ நிறைய நேரம் நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துறதும், அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மை உருவாக்குகிறதுமாக இருக்கிறது. ஸோ இவ்விதமா கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு இல்லைங்களா. நமக்கு சிறந்த உதாரணம் ஆபிரகாம் தான். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் வந்தது 75 வயசுல, ஆனா அவனுக்கு குழந்தை பிறந்தது 100 வயசுல. அப்போ அந்த 75 வயசுல வாக்குத்தத்தம் வந்ததே பெரிய விஷயம். தாத்தாவுக்கு வாக்குத்தத்தம் வந்தது பெரிய விஷயம். அதுலயும் அவன் 25 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாக்குத்தத்தம் பிள்ளை பெறும்படியாக அவன் காத்திருந்த காலங்கள் 25 வருடங்கள். ஸோ இது சாதாரணமா நம்ம 25 வருஷம் சாதாரணமா ஒரு வார்த்தையில சொல்லிடுறோம். ஆனா அந்த காலங்கள்ல கடந்து வரும்பொழுது தான் அது உண்மையாலுமே எவ்வளவு
ஒரு பெரிய ஒரு காரியம் அப்படின்றத நமக்கு புரிய வரும். ஸோ அதனாலதான் ஆபிரகாம் நம்ம என்னன்னு சொல்றோம், விசுவாசத்தின் தகப்பன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் தளராத ஒரு விசுவாசம், அது மாத்திரம் இல்லாம தேவனுக்கு உகந்த ஒரு கீழ்ப்படிதல், ஒரு ஒபீடியன்ஸ். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவர் உடனடியாக கீழ்ப்படிந்தார். உதாரணத்திற்கு இப்ப அவர் ஆரம்பிக்கும் போதே அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆனா நீ என்ன பண்ணும், இந்த இடத்தை விட்டு நீ ஊருன்ற தேசத்தை விட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ போ அப்படின்றாரு. ஸோ அங்க இருந்தே ஆரம்பிக்குது. ஸோ அப்ப கீழ்ப்படிதல் இல்லாம தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதல் நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னு சொல்லி நம்மளுக்கு ஏன் இந்த நம்பிக்கை? இப்போ ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தகப்பன்னு எப்படி பெயர் பெற்றாருன்னா, தேவனை பற்றி அறிந்து கொண்ட காரியம்லாம் ரொம்ப கம்மி தான் அந்த காலத்துல. இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குங்க, கையில வேதம் இருக்குது, பரிசுத்த வார்த்தைகள் இருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின சுவிசேஷம் இருக்கு, அவரோட ரத்தம் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருந்துமே நமக்கு விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குது. ஆனா ஆபிரகாம் காலத்துல விசுவாசிக்கிறதுக்கு என்ன ஏதாவது ஒரு லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏதாவது ஒரு காரியம் ஒண்ணு கையில இருக்கணும், ஏதாவது ஒண்ணு ஒரு நம்பிக்கைக்குரியதா ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா எதுவுமே கிடையாது. ஆபிரகாம்கிட்ட போய் அந்த 25 வருஷத்துல கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு, ஏங்க இப்படி இது இருக்கிறீங்க, அடுத்து யாராவது பிள்ளைய தத்தெடுத்துக்கலாம்ல அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அப்ப இவர் எந்த ஹோப்ல பேசியிருப்பாரு இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா எந்த ஹோப்புமே, இப்ப நம்மனாச்சும் என்ன சொல்றோம், என் தேவன் வாக்கு கொடுத்தார், எனக்கு வசனம் இருக்குது, பைபிள் இருக்குது, சபை இருக்குது, இயேசுவின் ரத்தம் இருக்கு, இந்த மாதிரி நமக்கு ஒரு ஹோப் இருக்கு. அப்போ அந்த காலத்துல வெறுமனே தேவன் பேசின ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை ஈவன் சாராளுக்கு கூட தெரியாது, ஆபிரகாமுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆபிரகாம் ஒருவேளை மற்றவங்க எல்லாம் ஆபிரகாம் என்னன்னு நினைச்சிருக்கலாம், இவன் நட்டுக்கு வயசாகி போனது மாத்திரம் மண்டையும் இவனுக்கு போயிடுச்சு, நட்டு கண்டு கேஸாகி போயிட்டான் போல, 25 வருஷம் இவன் சும்மா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கூட நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த 25 வருஷம், அதனாலதான் அவனை விசுவாசத்தின் ஏன்னா பற்றி பிடிப்பதற்கு எதுவுமே இல்லை அவனுக்கு, டான்ஜிபிளா உணரக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லாத காலத்துல தேவன் அவன் என்ன பண்றாங்க, விசுவாசிக்கிறான். சோ இது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லும் போது நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, ஏசாயா 55வது அதிகாரத்துல கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு. தேவனுடைய வார்த்தையின் தன்மையை பற்றி நம்ம வாசிக்கிறோம். 55 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்போ இங்க இது தேவனுடைய சுபாவம், அந்த நேச்சரை வந்து கர்த்தர் இங்க வெளிப்படுத்துறாரு. என்ன நேச்சர்னா, அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை இஸ்ரவேல் ஜனத்திற்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அந்த செய்வேன்னு சொன்ன வார்த்தை அந்த காரியத்தை செய்து முடிக்காம அவரிடத்துல வெறுமையாய் திரும்புவது இல்லை. சோ இந்த வசனம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஆபிரகாமுக்கு அது கூட இல்லாத காலத்திலையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், தேவனை விசுவாசித்திருக்கிறார். இப்போ இன்னொரு இடத்துல கூட நம்ம பார்க்கிறோம், சில நேரங்கள்ல நம்ம இந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது தாமதமாகும் போது நமக்கு நிறைய குழப்பங்களும் சோர்வுகளும் நமக்கு உண்டாகும். இப்ப தானியலை பற்றி வாசிக்கிறோம். இப்ப தானியல் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்றதுக்கு ஒரு தீர்மானம் பண்றாரு. 21 நாள் ஜெபம் பண்றாரு. ஆனா இப்போ நம்ம அந்த 21 நாள் முடிவுல பாத்தீங்கன்னா, ஒரு தேவதூதன் வந்து என்ன பதில் சொல்றாருன்னா, நீ ஜெபம் பண்ண முதல் நாள்லயே பரலோகத்துல இருந்து என்ன வந்துருச்சு, பதில் வந்துருச்சு. ஆனா நீ 21 நாள் நீ ஜெபிக்கும் போது அங்க என்ன நடந்தது, வானத்துல யுத்தம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு வந்து, வானமண்டல அந்த ஆகாயத்து வல்லமை என்ன பண்ணிடுச்சு, அந்த தேவன் தந்த பதில தடை பண்ணி வச்சிருச்சு. அதனால என்னால பதில கொண்டு வர முடியல. ஆனாலும் மிகாவேல் தூதன் வந்து என்ன பண்றாரு, என்ன யுத்தம் செஞ்சு அந்த பதில பெற்று கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சோ இப்போ இந்த 21 நாள்ல ஒருவேளை தானியல் சோர்ந்து போயிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா அந்த ஜெபத்திற்கான பதில் அவருக்கு கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 21 நாள் வந்து அவர் காத்திருக்கிறார். அவர் சோர்ந்து போகல. 21 நாள் முடியும் வரைக்கும் அவர் என்ன பண்றாருங்க, காத்திருக்கிறார். அது தானியல் 10வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. தானியல் 10:12-14 நம்ம அதை பத்தி வாசிக்கிறோம். சோ இப்போ இதேதான், இப்போ இந்த தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படியாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா நம்ம இந்த ஆதாரமா நம்ம வாசிச்ச அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். அங்க வந்து என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உன்னை பத்தி என்ன வந்திருக்குதுப்பா, உன்னை பத்தி நிறைய தீர்க்க தரிசனம் வந்திருக்குது. குமாரனாக தீமோத்தேயுவே உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனம். அப்ப பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீமோத்தேயு இப்படி இருப்பாரு, ஊழியம் செய்வாரு, அப்போஸ்தலனா இருப்பாரு அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்திருக்கும். ஏன்னா அவங்க அம்மா அப்பா எல்லாம் கூட இப்படிதான் இருந்திருக்கிறாங்க, ஆண்டவருக்குள்ள தேவ பிள்ளைங்களா தான் இருந்திருக்கிறாங்க. நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி. சோ ஆண்டவர் உனக்கு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சும்மா காலாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காத,
நீ என்ன பண்ணு, அந்த வார்த்தை சொல்லிட்டார் இல்லையா, அந்த வார்த்தை நிறைவேறும்படி நீ ஒரு பிரயாசப்படணும். அந்த பிரயாசம் தான் என்னது, நம்ம பிசிக்கலா பண்ற, நம்ம சரீர பிரகாரமா பண்ற பிரயாசம் இல்லை, ஜபத்துல நம்ம பண்ற பிரயாசம். அதுதான் அவர் சொல்றாரு, நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன், நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனுமாய் இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த கர்த்தர் நம்மை குறித்து, நம்முடைய சந்ததியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, நம்முடைய அடுத்த காலங்கள், வருகிறதான புதிய வருடமா இருக்கட்டும், அப்படி ஒவ்வொரு காலங்களிலும் கர்த்தர் என்ன பண்றாருங்க, வார்த்தைகளை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாமே வந்து ஒரு ஆயுதம் மாதிரி, ஒரு வெப்பன் மாதிரி. கர்த்தருடைய வாக்குத்தத்தெல்லாம் ஒரு ஆயுதங்கள் மாதிரி. அது வந்து வெறுமனே சும்மானா நம்ம ஞாபகப்படுத்தி வசனத்தை அப்படியே டெய்லிக்கும் வச்சு நம்ம அப்படியே நினைவுபடுத்துறதுக்காக இல்லை, அதை சொல்லி ஜெபிப்பதற்காக, அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாக. அதாவது இது வந்து வெறும் வார்த்தையா இருக்குது, இது வந்து அந்த ஸ்பிரிட் ரெல்ம்ல இருக்குது. இப்ப அது பிசிக்கல் ரெல்முக்குள்ள வார்த்தைன்றது நிஜத்துல நான் பார்க்கணும் அப்படின்றதாக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ இவ்விதமா தேவனுடைய வார்த்தையை பெற்ற தேவ மனுஷங்க அதற்காக யுத்தம் பண்ணினாங்க. மாம்சத்தோட ரத்தத்தோட இல்லை, தேவ சமூகத்துல யுத்தம் பண்ணாங்க, சத்துருக்களோட யுத்தம் பண்ணாங்க. அடுத்ததாக அவங்க ஜெபத்துல காத்திருந்தாங்க. அடுத்ததாக அவர்கள் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக அவர்கள் விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த நாள்ல 4 முக்கியமான காரியங்களை நான் சொல்ல போறேன். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு 4 முக்கிய காரியங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. முதலாவது, நமக்கு அந்த கர்த்தர் நமக்கு சொன்னதான வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ளணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நிறைய நேரம் வந்து வார்த்தையே நமக்கு புரியவே மாட்டேங்குது. நமக்கு வார்த்தை வந்து அப்படியே ஏதோ தலைக்கு மேல அப்படியே போற மாதிரி தான் நமக்கு இருக்கிறனால நம்ம வார்த்தையில் நம்மளால என்ன பண்ண முடியலங்க, புரிந்து கொள்ள முடியல. ஸோ நம்மளுடைய பிரேயர் எப்படி இருக்கணும்னா, புரிந்து ஜெபிக்கிற ஜெபம். சும்மா நம்ம சபையில அப்படி இல்லை. பட் இப்போ நீங்க கத்தோலிக்க சபையில எடுத்துக்கோங்களேன், கத்தோலிக்க திருச்சபையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா, அது என்ன சொல்றாங்கன்னே தெரியாது, ஆனா சொல்லுவாங்க ஃபாதர் அங்க அருள் நிறைந்த அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா இவங்க எல்லாம் டக்கன்னு அடிச்சு ட்ரெயின் மாதிரி, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி அடிச்சு நவுத்திடுவாங்க. என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கும் தெரியாது, அதனுடைய கருத்து என்னன்னு தெரியாது. ஒன்று 2 பேர் சொல்லலாம். ஆனா மிச்சம் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் கத்தோலிக்க நிறுவனங்களிலே படிச்சனாலே நல்லா தெரியும், அங்க இருக்கிறவங்களோட மைண்ட் செட்லாம் என்னன்னா, அது வந்து ஒரு சடங்கு, அவ்வளவுதான், அதை செஞ்சிடணும். ஸோ அப்போ புரிதல்ன்றது கொஞ்சமும் அங்க கிடையவே கிடையாது, இம்மி அளவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஃபாதருங்களுக்கே கிடையாது. முன்னாடி நின்று அந்த மாசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பிரேயரை நடத்துறவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாம ஜெபிக்கிறதான ஜபங்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம கர்த்தருடைய வசனத்தை கையில பெற்றிருக்கிறதான நம்ம அப்படி கிடையாது. நமக்கு ஒரு புரிதல், வசனம் ஃபர்ஸ்ட். இப்ப என்னை குறிச்சு ஒரு வசனம் சொல்லியிருக்காரு, இப்ப என் சந்ததியை குறிச்சு ஒரு வசனம் சொல்லியிருக்காருன்னா அந்த வசனத்தை நான் புரிந்து கொள்ளணும். எனக்கு புரியலன்னா அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் நான் ஸ்டடி பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். அந்த வசனத்துக்கு சம்பந்தமான மற்ற வசனங்கள் என்ன, கர்த்தர் எதற்காக அந்த வசனத்தை சொன்னாரு, அதனுடைய பின்னணி என்ன, அதனால எனக்கு என்ன நடக்க போகுது, இப்படி நான் இந்த வசனங்களை புரிந்து கொண்டு அதிலே நான் விசுவாசிக்க வேண்டும். நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம் பாருங்க. ஏசாயா 43வது அதிகாரம் 26வது வசனம். ஏசாயா 43:26. நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். தேவன் இஸ்ரவேல்கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு ஏதாவது நான் செய்யணும், நான் ஏற்கனவே உனக்கு வார்த்தை நான் சொல்லிட்டேன், ஆனா நீ என்ன பண்ணுனா தேவ சமூகத்துல நீ ஜெபிக்கும் போது வந்து வார்த்தைகளை எனக்கு நீ நினைப்பூட்டுன்றாரு. நான் அவர் மறந்து போயிட்டாருன்றதுக்காக இல்ல, பிரேயர் பண்ணும்போது நம்ம ஜெபிக்கும் போது அவர் சொன்ன வசனத்தை அவருக்கே நம்ம என்ன பண்ணுமா, திரும்ப சொல்லணும். ஏசாப்பா நீங்க இப்படி எனக்கு சொன்னீங்கல்ல, அவர் மறந்துட்டாருன்றதுக்காக இல்ல, நான் அவருக்கு என்ன பண்றேன், அவருக்கு நினைப்பூட்டி நான் அதை புரிஞ்சிருக்கிறேன், இந்த வசனம் எனக்கு புரிஞ்சிருக்குது, இதை நீங்க தான் எனக்கு சொன்னீங்கன்னு சொல்லி நான் அவருக்கு திரும்ப சொல்லணுமா. அதை அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்கிட்ட அதை சொல்றாரு, நான் வந்து அதை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவருடைய வாக்குத்தத்தங்களை வெறுமனே ரிசீவ் பண்றது மாத்திரம் இல்லை, திரும்ப அவரிடத்திலேயே அதை ஜபமாக புரிந்து, அந்த வார்த்தையை புரிந்து அதை திரும்ப அவரிடத்துல ஜபமாகவே அதை நாம் மாற்றுகிறோம். ஸோ விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிறோம். ஸோ முதலாவது புரிதலோடும் விசுவாசத்தோடும் ஜெபிக்கிறது. அடுத்து 2வதாக இதில் இருக்கிறதான தடைகளை நம்ம உடைக்கணும். ஏன்னா நிறைய நேரங்கள்ல இந்த வாக்குத்தத்தங்கள் வந்து நமக்குள்ள, அதாவது வாக்குத்தத்தம் நம்ம கையில பைபிளா இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் எழுதி வச்சிருக்கலாம்,
இல்லை நம்ம நோட்டில் டைரியில் எழுதி வச்சிருக்கலாம், இல்லை ஃபோனில் வால்பேப்பராக வைக்கலாம், நம்ம எங்கே வேணால் வாக்குத்தத்தங்களை வச்சுக்கலாம். ஆனால் இது என் மனதிற்குள்ளாக சென்று என்னுடைய சிந்தையை அது மறுரூபப்படுத்தணும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எங்கே நடக்குது அப்படின்னா வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இப்படி சொல்கிறார். அந்த வசனம் நம்மளை என்ன பண்ணணும்னு சொல்கிறார். 2 கொரிந்தியர் 10:4-5. 2 கொரிந்தியர் 10:4-5. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாங்கள் சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஸோ இங்க வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இங்க இந்த சிந்தைகளிலே இருக்கிறதான எண்ணங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்கள், மேட்டிமைகள், இது எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நான் சிறைப்படுத்துகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் என்ன குறித்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தை எனக்குள்ள நிறைவேறணும்னா எனக்குள்ள ஏற்கனவே சிந்தையில் இருக்கிற எண்ணங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் என்ன பண்ணப்படணும்? உடைக்கப்படணும். அதெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலுக்குள்ள வரணும். ஆண்டவர் வாய் முட்டு அமைதலா இருக்கணும், அந்த எண்ணங்கள் எல்லாம் அமைதலா இருக்கணும். அப்ப இங்க என்னதான் செயல்படணும் அப்படின்னா, அவர் என்னை குறித்து என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரோ அந்த எண்ணங்கள் தான் என்னுடைய சிந்தையில செயல்படணும். ஸோ அப்போ நம்ம சிந்தையில நம்ம எதை அலோவ் பண்றோம்? ஏன்னா நம்மளுடைய சரீரத்தின் வாசல்கள் இருக்கு இல்லையா, கண்கள், காது, வாய், இதெல்லாமே நம்முடைய சரீரத்தின் வாசல்கள். இப்போ இது வழியா நம்ம எதை அலோவ் பண்றோமோ அதுதான் நம்முடைய சிந்தை என்ன பண்ணுதுங்க, மறுரூபப்படுத்துது. தேவையில்லாததையும் அவிசுவாசத்தையும் நம்ம அலோவ் பண்ணும்போது அது என்ன ஆகுது, அதுதான் நம்ம சிந்தையை மறுரூபப்படுத்துது. இப்போ நிறைய இடங்கள்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? இப்போ சர்ச்சில் நம்ம பார்க்கணும், ஒரு சில குடும்பங்களில் பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம் 99% என்ன தெரியுங்களா காரணம்? தேவையில்லாத வார்த்தைகள். தேவையில்லாத காரியங்களை பேசுறது, தேவையில்லாத இடத்துல உட்கார்றது, தேவையில்லாத காரியத்தை பார்க்கறது, தேவையில்லாத மனிதர்களோடு காசிப் பண்றது. இதுதான் 99% பிரச்சனைக்கு காரணம். காரணம் என்னன்னா, நம்ம தேவனுடைய வார்த்தையை சரீரத்தின் வாசல்கள் வழியா அனுமதிக்காம வேற ஏதோ சந்தேக வார்த்தை, யாரையோ பத்தி வார்த்தை, இல்லை இவங்களை பத்தி வார்த்தை, கோபத்தின் வார்த்தை, அவிசுவாசத்தின் வார்த்தை, இதெல்லாவற்றையும் நம்ம வாசல்களுக்குள்ள அனுமதிக்கும் போது இது நம்முடைய சிந்தையில ஒரு பெரிய அரணாக மாற்றி அதுதான் நம்மளுடைய மைண்டுக்குள்ள அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே மூளையை குடஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்மளால ஒரு நிலையா நம்மளால சிந்திக்க முடிய மாட்டேங்குது. அப்போ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிய நீங்க சிறைப்படுத்துங்க. இந்த எண்ணங்கள் இருக்கலாம் உண்மைதான். ஆனா இப்ப இந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுங்க, அது ஆண்டவருக்கு ஒபீடியன்ஸ், அவருடைய கீழ்ப்படிதலுக்கு கொண்டு வந்துருங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தையில நம்ம கமாண்ட் பண்ணணும், நம்ம சிந்தைக்கு கமாண்ட் பண்ணணும். என்னுடைய சிந்தையில தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எந்த ஒரு எண்ணமோ என் சிந்தையில எழும்பக்கூடாது, தோன்றக்கூடாது. அப்படியே தோன்றினாலும் நான் எல்லாவற்றையும் என்ன பண்றேன், சிறைப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நான் சிறைப்படுத்துகிறேன். ஸோ அப்போ இதனாலதான் நிறைய நேரம் நமக்கு பயம், அவிசுவாசம், சத்ருவனுடைய போராட்டம், அப்புறம் கவன சிதைவுகள், இதெல்லாம் தானா வர்றது கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது வாசல்கள் வழியாக ஒரு காரியம் நுழைஞ்சு அதுதான் நமக்குள்ள பயத்தையும் அவிசுவாசத்தையும் பிசாசனுடைய தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறதா இருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம ஆராதனைகளும் நம்ம பேசியிருப்போம் இல்லைங்களா. பிசாசுக்கு வாசல் திறந்து கொடுத்தாதான் வருவான். ஏன்னா ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைங்க நம்ம. அப்ப பிசாஸ் நம்மளை தொடறதுக்கு அனுமதி இல்லை. உண்மையாவே பார்த்தீங்கன்னா பிசாஸ் நம்மள தொட முடியாது. அப்ப எப்படி தொடறான்? ஏன்னா நம்ம வாலண்டியரா என்ன பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு வாசலை நம்ம திறந்து கொடுக்குறோம். அப்போ அதை தான் நம்ம என்ன பண்ணணுங்க, ஐடென்டிஃபை, அதை நம்ம அடையாளப்படுத்திக்கணும். ஸோ அப்போ ரெண்டாவது நம்ம பார்க்கிறது, தடைகள் எல்லாவற்றையும் நம்ம உடைக்கணும். எப்படி உடைக்கணுமா? எண்ணங்களிலே புதிதாகுதல் ஏற்பட்டு அந்த எண்ணங்களில தோன்றுகிற எல்லா எண்ணங்களிலும் ஜீசஸுக்கு சப்மிட் பண்ண சொல்லி கமாண்ட் கொடுக்கணும். என் சிந்தையில தேவையில்லாத எந்த எண்ணமும் வரக்கூடாது. ஒருவேளை ஒரு சூழ்நிலையை பற்றி பயம் வரலாம், ஒரு சூழ்நிலையை குறித்து ஒரு அவிசுவாசம் வரலாம். இம்மீடியட்டா நம்ம சொல்ல வேண்டியது பயத்தை குறிச்சோ அவிசுவாசத்துக்கு குறிச்சோ இருக்கிறதான எண்ணங்களை கமாண்ட் பண்ணணும். கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை தராம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள, இதுதான் வார்த்தை. இதெல்லாம் ஒருவேளை நம்ம மனப்பாட வசனம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா, மனப்பாட வசனம் எதுக்கு நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கற்றுத்தரோம்? இல்லை, நம்ம எதுக்கு வசனங்களை மனப்பாடம் பண்றோம்? இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த வசனத்தை ஆவியானவர் என்ன பண்ணுவாருங்க, நமக்குள்ள இருந்து நினைப்பூட்டுகிறார். ஸோ அப்போ வசனங்களை வைத்துதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, எதிர்மறையான எண்ணங்களை கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த முடியும். ஸோ அப்போ வசனம் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எண்ணங்களை சிறைப்படுத்தும். ஸோ ரெண்டாவது காரியம், தடைகளை உடைத்தல்.
அடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, எப்பயுமே கீழ்ப்படிதலுக்கு நம்ம பொசிஷன், நம்முடைய நிலைப்பாடு கீழ்ப்படிதல் இருந்து தான் ஆரம்பிக்கணும். பாருங்க, ஏசாயா 1வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்துல நன்மை வச்சிருக்கிறாரு. கானான் தேசத்தின் நன்மை இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான். இப்ப இந்த பூமியில ஏசப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டு அவ்வளோ செஞ்சது எதுக்காக? இந்த பூமியில நம்ம சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான். நிறைய பேர் இதை மறந்துடுவாங்க. பரலோகத்தில் தாங்க போய் சந்தோஷமா இருக்கணும், இங்க பாடுகள் அனுபவிச்சு கஷ்டப்பட்டு அல்லோலப்பட்டு இப்படியே தாங்க இருக்கணும் அப்படின்னா அதுவும் தப்பு. நிறைய பேர் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. வேதனையா கஷ்டமா அதெல்லாம் மாறவே மாறாது, அதோடய வாழ பழகிக்கும். இதெல்லாம் பரலோகம் போனாதான் உனக்கு நிவர்த்தியாகும் கிடையாது. இந்த பூமியிலேயே நம்ம சமாதானத்தை நம்ம அனுபவிக்க முடியலன்னா பரலோகத்துக்கே போக முடியாது. அப்ப இந்த பூமியில நமக்கு ஒரு சமாதானம் வேணும். சூழ்நிலைகள் வரலாம், ஆனா அதுக்கு மத்தியில கர்த்தர் கொடுக்குற சமாதானம், எந்த சமாதானத்தை அவர் ப்ராமிஸ் பண்றாரு தெரியுமா? நம்மளுடைய மனதுக்குள்ளதான் சமாதானம். சூழ்நிலை எல்லாம் உனக்கு சாதகமா இருக்கும்னா அவர் ஒரு நாளும் ப்ராமிஸ் பண்ணவே இல்லை. ஜீசஸோடைய வசனத்தை நீங்க அக்குவேறு ஆணுவேரியா நீங்க பிரிச்சு படிச்சாலும் ஒரு இடத்துலயும் சூழ்நிலைகளை உனக்கு நான் சாதகமா மாத்தி தரேன்னா அவர் சொன்னதே கிடையாது. எல்லாமே உனக்கு எதிராக இருந்தாலும் உனக்கு உன் மனதுல என்ன தருவேன்? நான் சமாதானத்தை தருவேன். இதுதான் ஜீசஸ் ப்ராமிஸ் பண்ணது. இப்போ அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ நம்ம என்னன்னா, இந்த பூமி அப்படியே காரிருள் நிறைஞ்சு, இன்னும் காரிருள் நாளாக என்ன ஆயிட்டு இருக்குதுங்க. இப்போ 2026 நுழைய போறோம். நமக்கு ஒரு ஹோப்ஃபுல்லா நம்ம நுழையிறோம், ஒரு நம்பிக்கையோட நம்ம நுழையிறோம். ஆனா அதே நம்பிக்கையோட நுழையும் போது இன்னொரு பக்கம் இப்போ இந்த உலகமும் 2026 எப்படி தெரியுங்களா நுழையுது? அதிக அந்தகாரத்தோட அது என்ன பண்ணுதுங்க? நுழையுது. ஸோ எந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு நம்பிக்கை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு உலகத்துல அவநம்பிக்கையும் அசுத்தங்களும் இருளும் அந்தகாரமும் என்ன பண்ணுதுங்க? தேசத்தையும் முழு உலகத்தையும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கீழ்ப்படிதலுக்கு நிலைப்பாடு, நம்மளுடைய பொசிஷன் ஒபீடியன்ஸ். அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றார், ஆவியானவர் நம்மோடு என்ன பேசுறார். வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, நம்ம தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது, நம்ம ஜெபிக்கும் போது ஆவியனுடைய உணர்த்துதல்களுக்கு நம்மளை விட்டு கொடுக்குறோமா? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க மனம் பொருந்தி செவி கொடுத்தீங்கன்னா அப்போ நான் என்ன பண்றேன்? உங்களுக்காக வச்சிருக்கிற நன்மைகளை நீங்க அனுபவிப்பீங்க, தேசத்தின் நன்மையை நீங்க புசிப்பீங்க அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தமா கர்த்தர் சொல்றார். ஸோ மூணாவது நம்ம பார்க்கிறது கீழ்ப்படிதல். அடுத்து நாலாவதா நம்ம பார்க்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்ன அப்படின்னா, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் முன்னதாகவே நம்ம நிறைவேறினதாக விசுவாசித்து நம்ம என்ன பண்ணணும்னா நன்றி சொல்லணும். இது ஏற்கனவே போனதுக்கு முந்தின வாரம் கூட ஒரு சில வீடுகள்ல தீர்க்க தரிசன துதி, தீர்க்க தரிசன நன்றி அப்படின்லாம் ஒரு சில தலைப்புகள்ல நம்ம பேசணும். நம்ம வாட்ஸ்அப்ல அந்த வீடியோ இருக்கும், நீங்க அது கவனிச்சீங்கன்னா தெரியும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா, தேவன் ஒரு காரியத்தை நமக்கு செய்யல, ஏன்னா இன்னும் டான்ஜிபிளா என் கையில நான் வரல, ஆனா அது வர்றதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு தந்ததாக நான் விசுவாசித்து, தேவனே நான் இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்றேன், நீ தர போறீங்க அப்படின்றது இல்ல, நீங்க தந்துட்டீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் அதுக்கு ஆதாரமா நான் சொல்றேன் பாருங்க. அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கலாமா அப்படின்னா அது ஒரு வசனம் இருக்கு. ரோமர் 4வது அதிகாரம் 20-21. ரோமர் 4:20-21. இங்க இதை நம்ம பார்த்த அந்த ஆபிரகாம் பத்தி தான் பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாருங்களா பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. போதும் பாருங்க, ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் நன்றி இயேசுவேன்னு அவன் சொல்லல, வாக்குத்தத்தம் வந்த உடனே நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஈசாக்க நீங்க தந்ததற்காக நன்றி. அதுதான் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அவன் வல்லவராய் இருக்கிறான் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான், விசுவாசத்தில் வல்லவனானான், ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யார் பிறகுறா? ஈசாக்கு பிறகுறான். ஆனா நம்மளா தான் என்ன பண்ணுவோம்? தேவன் நன்மை செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நன்றி சொல்லுவோம். ஆனா இந்த விசுவாசத்துல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. அவங்க வாக்குத்தத்தம் வந்த உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அந்த வாக்குத்தத்தம் பண்ணது உணர்ந்து என் கையில ஒருவேளை பொருளாதாரமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், இல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம். அந்த காரியம் என் கை கிடைச்சதுக்கு அப்புறம் நன்றி சொல்றது வேற. அவர் வாக்குத்தத்தம் பண்ண உடனே, ஏசப்பா நீங்க வாக்குத்தத்தம் பண்ணீங்க அதுக்காக ஸ்தோத்திரம், ஏன்னா நீங்க வாக்குத்தத்தம் பண்ணிட்டு தான் நிறைவேற்ற
நீர் வல்லவர், அவ்வளவுதான். எனக்கு வேற எந்த ஒரு ஹோப்பும் கிடையாது. என்னுடைய ஹோப்லாம் வசனம் தான், உங்க வார்த்தை தான். அந்த வசனத்தை ஏன் நான் நம்புறேன் அப்படின்னா, அது உங்க வாயிலிருந்து அது வந்துச்சு. நானா அது யோசிக்கல, நீங்க தான் எனக்கு அதை தந்தீங்க. அதனால நான் முழுசுமா நான் அதை நம்புறேன். அது நிச்சயமா என்ன பண்ண போகுது, அது நிறைவேற போகுது. அதுக்காக நன்றின்னு சொல்லி நம்ம தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் பாருங்க, நிச்சயமாய் நம்பி தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறான். அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம இந்த நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டு நம்ம முன்னோக்கி செல்லணும். நம்மளுடைய விசுவாசம், இப்ப நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம என்ட்ராகும் போது நம்முடைய ஹோப் என்ன, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? என்னுடைய படிப்போ, என்னுடைய திறமையோ, என்னுடைய சம்பாத்தியமோ, என்னுடைய சரீர பலனோ இது கிடையாது. கர்த்தர் என்ன குறிச்சு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு, நீங்க ஜெபத்துல பெற்றுக்கொண்ட வார்த்தையா இருக்கலாம், இல்ல இந்த வருஷத்துல நம்ம சபைக்கு சொன்ன வார்த்தையா இருக்கலாம், இல்ல தனிப்பட்ட முறையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு வசனத்தின் மூலமா இந்த வருஷ துவக்கத்துல பேசியிருக்கலாம், இல்ல உங்க பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி பல வார்த்தைகளை கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்துட்டே தான் இருக்கிறார். வார்த்தைக்கு பஞ்சமே இல்லை. அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கும் பஞ்சம் இல்லை. அவர் வேதாகமத்திலிருந்து, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு ஆவியானவர் மூலமா நினைப்பூட்டுகிற வசனத்திலையும் நமக்கு பஞ்சமே கிடையாது. அவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. அப்ப அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம நுழையும் பொழுது நம்முடைய ஹோப் என்னன்னா, இந்த வசனம் தான், இந்த வார்த்தை, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் நம்முடைய நம்பிக்கை. அப்போ அதை சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும். அதற்காக தேவனிடத்துல நம்ம நன்றி சொல்லணும். இப்போ நிறைய நேரங்களில் பிசாசுடைய தந்திரம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் நிறைய நேரங்களில் நம்மளுடைய அந்த கான்ஃபிடென்ஸை என்ன பண்ணுறான் தெரியுங்களா, அவன் திருடி விடுகிறான். நம்ம வார்த்தையின் மேல இருக்கிற நம்பிக்கையை அவன் திருடி விடுகிறவனாக இருக்கிறான். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சோர்ந்து போயிடுறோம், வார்த்தையை நம்ம மறந்துடுறோம், வார்த்தையை அவன் மறக்கடிக்க வச்சிடறான். ஆனா இந்த நாள்ல நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போ நம்மளுடைய நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, அந்த வார்த்தையை நான் முழுசுமா நம்பணும், அதை நான் ஜெபிக்கணும், அடுத்ததா கீழ்ப்படியணும். இந்த 3 காரியங்களை நான் தொடர்ச்சியா நான் செய்யும் பொழுது, நான் காலங்கள் ஆனாலும் தாமதம் ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்படவே மாட்டேன். ஏன்னா எனக்கு எதுல நம்பிக்கை இருக்குது? வார்த்தையில நம்பிக்கை இருக்குது. எனக்கு மனுஷன் மேலேயோ, காலத்தின் மேலேயோ, இல்லை வேற எந்த சூழ்நிலை மேலேயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு அவர் வார்த்தையின் மேல நான் முழு நம்பிக்கையா இருக்கிறேன். பாருங்க, ஆபகுக் 2வது அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல நமக்கு அழகா கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார். ஆபகுக் 2:3, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இப்ப பாருங்க, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவுனா என்ன நினைச்சுக்கணும்னா, நம்ம சாகிற டைம் கிடையாது, இல்ல உலகம் அழியிற டைமா, அந்த முடிவுனா நம்ம அந்த முடிவுக்கு போயிடக்கூடாது, எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது. முடிவுனா என்னன்னா, அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக குறிக்கப்பட்ட காலத்தினுடைய முடிவு. இப்ப எனக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை 2010 செய்யறாருன்னு வச்சுக்கோ, 2026 ஜனவரி 2ஆம் தேதி அது நிறைவேறணும் அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தினுடைய முடிவு என்ன தெரியுங்களா? 2ஆம் தேதி தான், ஜனவரி 2, 2026 தான். ஸோ அப்போ முடிவுனா நம்ம என்ன நினைச்சு கூடாதுன்னா, ஐயோ எனக்கு வயசாகி போயிடுச்சு, இந்த வார்த்தை வர ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் சாவர டைமுக்குள்ளனாச்சும் அது நிறைவேறுமா, இல்லை உலகமே அழிய போகுது, எப்போ நிறைவேற போகுது, இந்த பயமோ இந்த சந்தேகமோ எனக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் ஒரு வார்த்தையை அவர் வாயிலிருந்து வந்துச்சுனாலே அது ஒரு டைம் லைனோட தான் வரும், ஒரு டைம் ஃபேஸோட தான் அனுப்புவார். இந்த டைமுக்கு அவர் வாயிலிருந்து வந்துச்சுன்னா அடுத்ததா அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நிச்சயமாக அது நிறைவேறும். அது எப்போ நிறைவேறுமா? முடிவிலே அது நிறைவேறும். அது பொய் சொல்லாது. என்ன முடிவு? அது எப்படிப்பட்ட முடிவு அப்படின்னா, அந்த வார்த்தைக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காலம், அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் என்ன ஆகும் அப்படின்னா, அது நிச்சயமாக நிறைவேறி முடிக்கும். ஸோ அப்போ தேவன் ஒரு நாளும் தாமதப்படுத்துகிறவர் அல்ல, தாமதிக்கிறவர் அல்ல. காட் இஸ் நாட் லேட். அவருடைய வாக்குத்தத்தங்கள் செத்து போனவைகளோ மரித்து போனவைகளோ அல்ல, அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஜீவனுள்ளவைகளாக இருக்கிறது. இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு நம்ம முன் நகர்ந்து நம்ம செல்ல வேண்டும். சரிங்களா? இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட பேசியிருக்கிறாரு. அதனால் இந்த நாள் இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனுடைய சமூகத்திலே தேவனை நோக்கி பார்க்கலாம். தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் அது நம்ம வாசிக்கிறோம், அது ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதனால நம்ம அந்த சந்தேகமே இல்லாம நம்ம இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம்.
கர்த்தாவே நீங்க எனக்கு சொன்னதான அந்த வாக்கு தத்தங்கள் அதை நான் விசுவாசத்தோடு பற்றி கொண்டு நான் முன் நடக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வாக்கு தத்தங்கள்ல எந்த ஒரு தாமதமோ தடையோ இருக்க போறது இல்லை. ஏன்னா உங்க வாயிலிருந்து அது வந்துச்சுன்னா அது நிச்சயமா நிறைவேறும் அப்படின்றத நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். அதனால இப்போ நான் அதற்காக நான் நன்றி சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறட்டும்ப்பான்னு சொல்லி நம்ம இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம், கர்த்தாவே நீங்க என் வாழ்க்கையில கொடுத்ததான அந்த வாக்கு தத்தத்தை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி கர்த்தர் எனக்கு பலனை தாங்க. தீமோத்தேயுவுக்கு பவுல் சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாக ஆண்டவரே அந்த வாக்கு தத்தத்தை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்ப அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாக நான் வேற யாரையும் போய் பார்க்க போறது இல்லை, வேற எந்த மனுஷனையும் நான் நம்ப போறது இல்லை, வேற எந்த சூழ்நிலையும் நான் பார்க்க போறது இல்லை. நான் இப்பொழுது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், எல்லா பொல்லாத வல்லமைகள், ஆகாயத்து அதிகார பிரபு, இந்த மாதிரி துன்மார்க்க வல்லமைகளுக்கு எதிராக நான் போராட்டம் பண்ணி நான் எதிர்த்து நான் ஜெபித்து இந்த வார்த்தைகளை நான் நிறைவேறுகிறத நான் பார்க்க போறேன்ப்பா. அப்பா, இந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்க கொடுத்தது உண்மைதான்ப்பா. அது எல்லாமே எங்க வாழ்க்கையில நிறைவேற போறதும் உண்மைதான்ப்பா. ஆனா அதுக்கு நடுவுல சத்ருவானவன் தந்திரமாக அந்த வார்த்தைகளை எங்க வாழ்க்கையில பிடித்து வைத்திருக்கிறான், தாமதமாக்கி கொண்டிருக்கிறான். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை உணராமல் இருப்பதனாலே நாங்கள் சோர்ந்து போய் இந்த நாளிலே வந்திருக்கிறோம். ஆனால் இனி வருகிற நாட்களிலே நாங்கள் சோர்ந்து போக போவது இல்லை. காரணம் எங்களுடைய நம்பிக்கை அப்பா மனுஷரோ சூழ்நிலைகளோ அப்பா அரசாங்கமோ வேற எந்த காரியமோ பொருளாதாரமோ அல்ல. எங்களுடைய முழு நம்பிக்கை எல்லாம் உங்களுடைய வாயிலிருந்து பிறந்த எல்லா வார்த்தையும். ஏசாயா 55:11 படி அது உம்மிடத்தில் வெறுமையாய் திரும்புவதில்லை அப்பா. ஆகையினாலே அதை நாங்கள் இந்த நாளிலே விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே அப்பா நீர் சொன்ன வார்த்தையை நீர் நிறைவேற்றும்படியாக நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் அப்பா. அப்பா, உம்முடைய வார்த்தையில நாங்கள் அதுதான் வாசிக்கிறோம் அப்பா. அப்ப அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக நீர் அதற்காக காத்து கொண்டிருக்கிறீர். நாங்களும் எங்களையும் காத்து கொண்டிருக்க நீங்க உதவி செய்யுங்க. ஒரு காலத்திற்காக நீங்க அந்த வார்த்தையை வச்சிருக்கிறீங்க. அது நிறைவேறும் அளவும் நாங்கள் பொறுமையோடு, நாங்கள் கவனத்தோடு, நாங்கள் நிதானமாய் இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு அறிவுரை ஆலோசனை இந்த நாளிலே நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதன்படி உங்க வார்த்தை, உங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை நிறைவேறும்படியாக நாங்கள் கவனத்தோடு அப்பா, நாங்கள் பொறுமையோடு நாங்கள் காத்திருக்க, சோர்ந்து போகாமல் அப்பா விசுவாசத்திலே நாங்கள் உறுதி இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆபகுக் 2:3 நாங்கள் வாசித்தபடி கர்த்தாவே அப்பா அந்த குறித்த காலத்திற்காக நாங்கள் காத்திருக்கும்படி முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது என்று உம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கே. அதன்படி அப்பா அந்த குறித்த காலம் வரைக்கும் அந்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சோர்ந்து போய் இருக்கிறதான எங்களுடைய வாழ்க்கையில அப்பா உங்களுடைய வார்த்தை தான் வெளிச்சம் அப்பா. உம்முடைய வார்த்தை தான் உயிர்ப்பிக்கிறது. உம்முடைய வார்த்தையில வல்லம் இருக்கிறது அப்பா. அது வல்லமை நிறைந்த வார்த்தை ஆண்டவரே. அந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் இடத்துல திரும்புவதில்லை. அதனால அந்த குறித்த காலத்திற்காக நாங்கள் ஜாக்கிரதையாய் காத்திருக்க, உறுதியாய் விசுவாசத்தில் இருக்க அப்பா. இந்த வார்த்தைக்கு விரோதமாக சத்துருவானவன் எங்களுடைய வாழ்க்கையில அப்பா பயத்தையும் அப்பா கலக்கத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருந்தாலும் அதற்கு மேலாக வல்லமை நிறைந்த உம்முடைய அப்பா வார்த்தையினாலும் உம்முடைய ஆவியினாலும் நீர் அதை நிச்சயமாக செய்து முடிப்பீர் என்பதை நாங்கள் இந்த நாளிலே அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே இந்த ஏசாயா அப்பா இந்த 2 கொரிந்தியர் 10:4-5 நாங்கள் வாசிச்சபடி அப்பா எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிய நாங்கள் சிறைப்படுத்துகிறோம் என்று வாசிச்சோமே. அந்தபடி தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிற எல்லா எண்ணங்கள் அப்பா, இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு விரோதமாக இந்த நாளிலே எங்களுக்குள்ளாக இருந்து தேவனுடைய வார்த்தை பேசப்படுவதாக அப்பா. தேவனுடைய வார்த்தை மாத்திரமே எங்களுடைய சிந்தையை மறுரூபமாக்கட்டும் அப்பா. நாங்கள் நிறைய நேரம் அப்பா எங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளினாலேயும் அப்பா எங்களுடைய கவன குறைவினாலேயோ எங்களுடைய சரீரத்திற்குள்ளா எங்க சிந்தைகளுக்குள்ளாக வாசல்கள் வழியாக தேவனுக்கு பிரியமில்லாத அநேக எண்ணங்களை நாங்கள் அனுமதிச்சிருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு போனதுனால, தேவனுக்கு பிரியமில்லாத நபரோடு பேசினதுனால, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசினதுனால, கேட்டதுனாலையும் எங்களுடைய சிந்தைகள் இந்த நாட்களில் எண்ணங்களும் சிந்தைகளும் கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனாலதான் எங்களுடைய சிந்தைக்குள்ளாக அவிசுவாசமும் பயமும் கலக்கமும் எங்களுடைய வாழ்க்கையில நுழைந்திருக்கிறதப்பா. ஆகையினால இந்த நாட்களிலே கர்த்தாவே நாங்கள்
நாங்கள் தைரியமா இருக்க கர்த்தாவே, நாங்கள் தைரியமா இருக்க, நாங்கள் தைரியமா இருக்க இந்த நாளிலே எங்களுடைய எண்ணங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே இந்த நாளில் தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து பயத்தோடும் சந்தேகத்தோடையும் இல்லாம தைரியத்தோட தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தை எங்களுடைய சிந்தையை மறுரூபப்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை நிறைவாய் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே அப்பா நீர் உண்மை உள்ள தேவன் அப்பா. அப்பா நீர் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவீர். நீர் சொல்லியும் இருப்பீரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பா எங்க வாழ்க்கையை குறித்து, எங்க காலங்களை குறித்து, சந்ததியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தின் அப்பா சுகத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, இப்படி ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீங்க உங்க வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்க. அதையெல்லாம் நிறைவேறும்படியாக இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய மகிமை நிறைவாக எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் தடைகளையும் தாமதங்களையும் பிசாசானவன் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் இன்னும் அனுமதி வழங்க போவது இல்லை. நாங்க தான்ப்பா நிறைய நேரங்கள்ல பிசாசானவன் எங்க வாழ்க்கையில தடைகளை ஏற்படுத்துவதற்கு நாங்க அனுமதி வழங்கிடுறோம். எங்க அறியாமையினாலையும் எங்களுடைய அவசரத்தினாலையும் தேவனுக்கு பிரியமில்லாத கீழ்ப்படியாமையினாலையும் நாங்க சத்துருவுக்கு நாங்க இந்த மாதிரி வாசலை நாங்க திறந்து கொடுத்துடுறோம்ப்பா. ஆனா இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு தயவாய் மன்னித்து எங்களுடைய வாழ்க்கையில இதுவரை வந்த எல்லா தாமதங்களையும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற்றுவீராக. ஒரு தெய்வீக வேகம் எங்களிடத்திலே உண்டாகட்டும் ஆண்டவரே. தெய்வீக வேகத்தோடு இந்த புது வருடத்திற்குள்ளாக நாங்கள் நுழையணும் ஆண்டவரே. இந்த புது வருடத்திற்குள்ளாக நாங்கள் நுழையும் பொழுது அப்பா எல்லா விதமான கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் நாங்கள் நுழைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த முழு உலகமும் அந்தகாரத்திலும் இருளிலும் சூழ்ந்திருந்தாலோ கர்த்தர் நீர் எங்களுக்கு வார்த்தையை தந்திருக்கிறீர். வார்த்தையை நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்கிற விசுவாசமும் அந்த முழு நம்பிக்கையோடு நாங்கள் உங்களை நோக்கி பார்க்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க, எங்களுக்கு பலன் தாங்க அப்பா. இன்னைக்கு அப்பா நாங்க கண்ணால பாக்குறத மாத்திரம் தான் நாங்க உறுதியா நம்புறோமே ஒழிய பார்க்க முடியாத வசனத்தையோ பார்க்க முடியாத வாக்குறுதியோ எங்களுக்கு நம்புறது கஷ்டமா இருக்குது. காரணம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நாங்க மாம்சத்திற்கு நிறைய நாங்க இடம் கொடுத்துட்டோம் அப்பா. அதனாலதான் உங்க வார்த்தையை நாங்க நம்ப முடியல. ஆவிக்குரிய காரியங்களை எங்களால விசுவாசிக்க முடியல. ஆனா மாம்சத்திற்குரிய காரியங்களை நாங்க நம்புறதும் விசுவாசிக்கிறதும் ரொம்ப எளிமையா இருக்குது. ஆனா இந்த நாளிலே அந்த சூழ்நிலை எங்க வாழ்க்கையில மாற்றப்படட்டும் ஆண்டவரே. மாம்சத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையை விட, சூழ்நிலைகளின் மேல இருக்கிற நம்பிக்கையை விட அப்பா வேற எந்த காரியத்திலும் உலகத்தில் இருக்கிற காரியங்களின் மேல எங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையும் நாட்டத்தையும் விட ஆவிக்குரிய காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய ஆவியானுடைய காரியங்களின் மேலே எங்களுக்கு நாட்டமும் விருப்பமும் விசுவாசமும் அதிகமாய் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காரணம் நீங்க எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க கர்த்தாவே காண்கிறவைகள் அல்ல காணாதவைகளையே நாங்கள் நோக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. ஆகையினாலே காணாத உம்முடைய மகிமை, காணப்பட முடியாத அந்த காரியங்களை விசுவாசித்து நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். அது ஏற்கனவே நீர் நிறைவேற்றினதற்காக அப்பா. நாங்க ஆபிரகாமை பற்றி நாங்க வாசிக்கும் பொழுது அப்பா கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர் என்பதை அறிந்து அவன் தேவனே உங்களை மகிமைப்படுத்தினான்னு சொல்லி வாசிச்சோமே. அதே போல அப்பா நாங்களோ எங்க வாழ்க்கையில நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக அது உண்மை உள்ளவரும் அப்பா அந்த வார்த்தை உண்மை உள்ளது, நீர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து நாங்க உங்களுக்கு மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எவ்விதமான சந்தேகமும் கலக்கமும் இல்லாம அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா இந்த நாளிலே நீர் எங்களை குறித்து சொன்ன எல்லா நல் வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. நீர் சொல்ல எல்லா உடன்படிக்கைகளிலும் நீர் மாறாத தேவனாக இருக்கிறீர். காரணம் அப்பா இது வேற எந்த அப்பா அழிந்து போகக்கூடிய பொருளினால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை அல்ல. உங்களுடைய ரத்தத்தினால எங்களுக்கு இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி தந்தீங்க. அந்த ரத்தம் இன்னும் எங்களுக்காக பேசுகிறது. அந்த ரத்தம் வல்லமை உள்ளது. அந்த ரத்தம் எங்களுக்காக இந்த பூமியிலே பாதுகாப்பு தருகிறது மாத்திரமல்ல அப்பா பரத்திலே அப்பா பரலோகத்தில் உங்களுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்று எங்களுக்காக பரிந்து பேசுவதும் அந்த ரத்தம் தான் அப்பா. அப்பா அழிவுக்குரிய எந்த காரியத்தினாலும் உடன்படிக்கை செய்யாம அழிவில்லாத உடைய ரத்தத்தினால இந்த உடன்படிக்கை செய்ததுனால எங்களுக்கு முழு நம்பிக்கையும் நிச்சயமும் உண்டு. வார்த்தையிலே நாங்கள் உறுதியா இருப்பதற்கு அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது அப்பா. ஆகையினாலே அந்த உடன்படிக்கையை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இதனால் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அவிசுவாசமும் எங்களை விட்டு வெளியேறுவதாக. இந்த நாளிலே கர்த்தாவே
கர்த்தாவே நீர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை அறிந்து கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் வல்லவர்களாய் நாங்கள் மாற கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையும் தரையிலே வெறுமையாய் விழுவது இல்லை, வீணாய் விழுவதில்லை, வெறுமையாய் உம்மிடத்தில் திரும்புவது இல்லை. ஆகையினாலே கர்த்தாவே அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க வாழ்க்கையில நிறைவேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இந்த நாளிலே நாங்க அப்பா அந்த ஏசாயா 1:19 நாங்க வாசிச்சபடி அப்பா கர்த்தருக்கு நாங்கள் சீர் பொருந்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கும் பொழுது தேசத்தின் நன்மையை நாங்கள் புசிப்போம் என்ற வார்த்தையின்படி அப்ப அந்த கீழ்ப்படியில் உள்ள இருதயத்தை தாங்க எல்லா விதமான முரட்டாட்டமோ தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான எல்லா விதமான முரட்டாட்ட குணங்களும் சுபாவங்களும் எண்ணங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இதனால் தெய்வீக ஆளுகை எங்களுக்கு உண்டாவதாக. தேவ தூதர்களுடைய சேனையை நீர் எங்களுக்கு அனுப்புங்க. அப்பா, கீழ்ப்படுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எவ்விதமாவது பாதுகாப்பை தர நீங்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்களே அப்பா. அப்பா, தூதர்களின் சேனையை நீர் எங்களுக்காக அனுப்புங்க அப்பா. உதவி செய்கிற தூதர்களை அனுப்புங்க. வருகிற காலங்கள் எவ்வளவு கொடூரமா இருக்கும் என்பதை எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. எங்களுக்கு அப்பா எங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கிறது. எங்களுக்கு உதவி செய்கிற தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறீர். எங்களுக்காக யுத்தம் செய்வதற்காக கர்த்தாவே நீர் உம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறீர். அப்பா, எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அப்பா இந்த பூமியிலே தூதர்களை நீர் எங்களுக்கு அனுப்புகிறீர். ஆகையினாலே நாங்கள் இந்த நாட்களை சோர்ந்து போகாம கர்த்தாவே இந்த விசுவாசத்திலே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்யுங்க. இந்த தானியேல் 10வது அதிகாரத்துல நாங்க வாசிச்சோம். அப்பா, தானியேல் ஜெபித்த பொழுது அப்பா தூதர்கள் அப்பா தானியேலுடைய பதிலை பெற்றுக்கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோமே. அதே போல எங்களுடைய ஜபங்கள் அப்பா எங்களுடைய பதில்கள் எல்லாம் எந்த அப்பா ரெல்ம்ல தடப்பட்டிருந்தாலும், எந்த இடங்களில எந்த மண்டலங்களில அப்பா அவைகள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தாலும், சத்ருவினால திருடப்பட்டிருந்தாலோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு வருகிறதான யுத்த தூதர்கள் எங்களுக்காக இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எங்களுக்காக செயல்படுவார்களாக. அவர் எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களுக்கு வர வேண்டிய பதில்களை எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே பெற்று தருவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில என்ன எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலோ, எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலோ, அதற்கு மேலாக கர்த்தருடைய ஆலோசனை நிலை நிற்பதாக. எங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை செய்கிற மனிதன் யார்? உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு விரோதமாய் எழும்பத்தக்க மனுஷர்கள் யார்? எங்களுக்கு விரோதமாய் தந்திர ஆலோசனைகளை பேசுகிற மனிதர்களோ அதிகாரங்களோ வல்லமைகளோ யார் இருந்தாலோ அதற்கு மேலாக தேவனுடைய ஆலோசனை மேலோங்கி நிற்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய ஆலோசனை உயர்ந்திருக்கட்டும். எல்லா அதிகாரங்கள் துரைத்தனங்கள் அப்பா எல்லா ஆகாயத்து அதிகார பிரபுவின் வல்லமைகள் எல்லா விதமான பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் இவைகளுக்கு மேலாக உம்முடைய ஆலோசனை நிலை நிற்கிறது. அந்த ஆலோசனை எங்க மேல எங்க குடும்பத்தின் மேல இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, எங்க வாழ்க்கையில கர்த்தாவே எங்களை குறித்து அப்பா நீர் நினைத்திருக்கிறதான திட்டம் பண்ணி இருக்கிறதான எல்லா நல் காரியங்களோ இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. அப்பா எங்களை குறித்ததை எங்களுக்கானதை நீ நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தையிலே அப்பா நாங்க வாசிக்கிறோம், அது நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோம். அப்பா, ஆகையினால எங்களை குறித்து நீங்க என்னென்ன திட்டமிட்டு இருக்கிறீங்களோ அது நிச்சயம் நிறைவேறும்படியாக கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நீர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர்கள். கர்த்தாவே, காரணம் உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் அப்பா கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதை நாங்க முழுமையா விசுவாசிக்கிறோம். அதை நாங்க விசுவாசிச்சு உமக்குள்ளாக இன்னும் அதிகமாய் பலப்பட இந்த நாட்களை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய ஆவியினாலே நீர் எங்களோடு இடைப்பட்டு கர்த்தாவே நீர் ஒரு தெளிவை எங்களுடைய சிந்தையில கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இனி வருகிற நாட்களிலே அப்பா எந்த சந்தேகமோ பயமோ கலக்கமோ இல்லாமல் நாங்கள் தைரியம் உள்ளவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொண்டு தேவ சமூகத்திலே காத்திருந்து அப்பா நாங்களும் ஆபிரகாமை போல விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற்றப்பட தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதை எங்க வாழ்க்கையில பார்க்க எங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலோ நம்பிக்கையும் நிறைவும் அப்பா சமாதானமும் சந்தோஷமும் எங்களுடைய வாழ்க்கையில உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சூழ்நிலைகள் எவ்விதமா இருந்தாலும் எங்கள் சிந்தையிலும் இருதயத்திலும் நீர் தருகிற சமாதானத்தை ஒரு மனுஷனாலையும் எடுக்கவே முடியாதப்பா. அந்த சமாதானத்தை நீங்க எங்களுக்கு தரீங்களே அப்பா, அதற்காக நன்றி. அதை நீர் வாக்குறுதி எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னென்னலாம் சொன்னீரோ அதையெல்லாம் நீர் செய்து முடித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அது நிச்சயமாய் அது வெறுமையாய் உம்மிடத்தில் வருவதில்லை. அது நிச்சயமாய் அந்த காரியம் வாய்க்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் அப்படியே செய்து எங்களுடைய வாழ்க்கையில நீர் மகிமையடைய செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி.